இந்திரபிரஸ்தத்தின் எழுச்சி. பாண்டவர்கள் குருகிராமத்தில் தங்கள் சிறிய குடிலில் தங்கியிருந்தனர். துரோணரின் வழிகாட்டுதலால் புதிய வாழ்வை தொடங்க வேண்டும் என முடிவு செய்தனர். தர்மபுத்திரர் குருகிராமத்தை சுற்றி நடந்தபோது ஒரு அதிசயமான காட்சி. கோரு மரம் நடுவே ஒரு ஜொலிக்கும் அன்னமாடு தோன்றியது. அங்கு ஒரு புதிய நகரத்தின் அடிப்படைகள் அவருக்கு காட்டப்படின. இந்திரன் விஸ்வகர்மாவிடம் மாபெரும் நகரம் ஒன்றை உருவாக்க உத்தரவிட்டார். விஸ்வகர்மா அந்த நகரத்தின் அமைப்பை உருவாக்கி பாண்டவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். மழலையின் மண்ணில் பாண்டவர்கள் உதவியுடன் பெரிய கோபுரங்கள் மற்றும் அழகிய தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. தங்க நிழல்கள் வீசும் மரங்களால் சூழப்பட்ட அந்த நகரம் சொர்க்கத்தைப் போல் திகழ்ந்தது. கமல மலர்களால் நிரம்பிய ஏரிகளும் மலைச்சாரல்களும் அந்த நகரத்தின் அழகில் முக்கிய பங்காக இருந்தன. நகரத்தின் மத்தியில் பிரம்மாண்டமான அரண்மனை கம்பீரமாக எழுந்தது. கிருஷ்ணர் நகரத்தை பார்வையிட்டு அதன் பிரம்மாண்டத்தை பாராட்டி பாண்டவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கினார். இந்திரபிரஸ்தம் தனது சீரான மேலாண்மையால் குருக்களை மிஞ்சும் சிறப்பை அடைந்தது. தர்மமும் நேர்மையும் இந்திரபிரஸ்தத்தின் அடிப்படையாக இருந்தன. அந்த நகரத்தின் புகழ் உலகெங்கும் பரவியது. மக்களிடையே சமத்துவம் நிலவியது. நகரம் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியையும் அளித்தது. இந்திரபிரஸ்தம் ஒரு உலக அதிசயமாக மாறி தர்மத்தின் உதாரணமாக வாழ்ந்தது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.